ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பொருள் தான் தேவை. தக்காளி, வரமிளகா, வெள்ளைப்பூடு, இது 3 தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எத்தனை எடுத்திருக்கேன்னா, ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. வரமிளகா பார்த்திங்கன்னா, இந்த வரமிளகா காரமான வரமிளகாங்கிறதுனால ஒரு 7 வரமிளகா எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 புல் நான் எடுத்துருக்கேன்னா 15 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. ஸோ இப்போ இதை நறுக்கி எடுத்துகிட்டு அரைக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஜூஸியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை சட்னி பண்ணலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி சூடாகட்டும். சூடானையும் நம்ம தாளிச்சுக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஒரு 4-5 நாள் இந்த சட்னியை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரியட்டும். நல்லா பொரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடலை. வெறும் டொமேட்டோ, கார்லிக்கு, வரமிளகா 3 தான் போட்டிருக்கோம். இப்போ தக்காளி, வரமிளகா, வெள்ளைப்பூடு இந்த 3 தான் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கோம். இது பியூராக தக்காளி பேஸ்ட்டு தான். ஸோ இதை வச்சு நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணதுனால இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துட்டு அது என்ன ஆகும்னா வற்றி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா. ஸோ இப்போ நமக்கு சட்னி ரெடி. நல்லா பார்த்திங்கன்னா தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சுன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சட்னி வந்து இட்லி, தோசைக்கு ஒரு நல்ல சூப்பர் காம்பினேஷன்.